Hello students, welcome to the platform of e-learning. This video deals with the lesson Gulliver's Travels, 6th Supplementary, Unit 2, Term 2, prepared and presented by Maharajodi from Bharati Vidyalaya Metric Higher Secondary School. Okay cuties, let's enter into the lesson now. Gulliver's Travels. Gulliver, a ship's doctor, took a job on a ship that was going on a long voyage. The voyage started well, but soon things changed dramatically. The ship got caught in a violent storm and was thrown off course. Then it hit a rock and broke up completely. Goodies, ஜானத்தன் ஸ்விஃப்ட் அப்படின்றவர் எழுதின கலிவர்ஸ் ட்ராவல்ன்ற ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குட்டீஸ், கலிவர் ஒரு ஷிப் டாக்டர். அவர் தூரமாக பயணிச்சுட்டு இருந்த ஒரு ஷிப்பில் தான் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவங்களோட பயணம் ஃபர்ஸ்ட் நல்லா தான் ஆரம்பிச்சுது. ஆனால் சீக்கிரமாகவே அந்த நிலைமை மாறிடுச்சு. அந்த ஷிப் திடீர்னு ஒரு கடுமையான புயலில் மாட்டிக்கிட்டு ஒரு பெரிய பாறையில் போய் மோதிடுச்சு. அந்த ஷிப் ஃபுல்லாகவே ஒடிஞ்சி மூழ்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. 6 of the crew members, including Gulliver, got into a small boat and rowed until they were overturned by a big wave which came up suddenly. Gulliver was a good swimmer and he managed to swim till he reached land. மூழ்கிக்கிட்டு இருந்த கப்பலில் இருந்து கலிவரோடு சேர்த்து 6 பேர் கொண்ட குழு மட்டும் ஒரு சின்ன போட்டில் ஏறினாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த சின்ன போட்டும் கடலில் ஏற்பட்ட பெரிய அலைகளால் கவிழ்ந்துடுச்சு. கலிவர் நல்லா நீந்தக்கூடியவர் அப்படின்றதுனால அவர் மட்டும் நீந்தி சமாளித்து ஒரு கரைக்கு போய் சேர்றாரு. The coast appeared strange and lonely. Gulliver dragged himself along the shore. He looked for some people or houses, but there was no sign of life. Hungry and exhausted, he fell on a patch of grass and fell into a deep sleep. அந்த கடற்கரை பார்க்கறதுக்கு வித்தியாசமாகவும் தனிமையாகவும் இருந்துச்சு. கலிவர் கரையோரமாக தவழ்ந்து வந்து ஏதாவது வீடுகளோ அல்லது மனிதர்களாவது இருக்கிறாங்களான்னு தேடினார். ஆனால் உயிரினங்கள் வாழ்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே அங்கே தெரியலை. பசி சோர்வுனால புல் மேலே விழுந்து அப்படியே ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாரு. When Gulliver woke up, he was lying on his back and sun was in his face. When he tried to get up, he found himself unable to sit up and move at all. Terrified and puzzled, he tried to turn his head. He found his arms and legs were securely tied with slender strings on each side and attached to pegs fixed on the ground. His hair, which was long and thick, was similarly tied down. கலிவர் தூக்கத்தில் இருந்து எழுந்தபோது சன்லைட் அவர் முகத்தில் படும்படி மல்லாந்து படுத்திருக்கிறத உணர்றாரு. கலிவர் எழுந்திருக்க முயற்சி செய்யும்போது அவரால் எழுந்து உட்காரவும் நகரவும் முடியலை. தலையை திருப்பும் போது தான் தன்னோட தோள்கள், தன் கை கால்கள், ஏன் அவருடைய நீண்ட தலைமுடி கூட கட்டப்பட்டிருக்கிறத உணர்றாரு. He felt something moving along his body almost up to his chin. To his surprise, he saw a human being not 6 inches high, with a bow and an arrow in his hands and a quiver at his back. Gulliver later learned that these creatures were called Lilliputians. Startled by this sight, Gulliver cried out and soon managed to free his left arm. கலிவர் தன்னுடைய உடலில் ஏதோ நகர்வதை உணர்ந்து பார்த்தவருக்கு ஒரே ஆச்சரியம். 6 அங்குல ஹைட் இருக்கக்கூடிய குட்டி குட்டியான மனிதர்கள் கையில் வில்லு அம்புடனும் அவங்களுடைய முதுகில் அம்பு கூடு வச்சுட்டு இருக்கிறதையும் கலிவர் பார்க்குறாரு. அவங்க எல்லாம் லில்லிபுட்டியன்ஸ்னு அழைக்கப்படுறாங்கன்னு பின்னாடி தான் அவருக்கு தெரிஞ்சுது. அப்படிப்பட்ட கொல்ல மனிதர்களை பார்த்த உடனே திடுக்கிட்டு பயங்கரமாக கத்துனதில் அவரோட இடது கை விடுவிக்கப்படுது. The frightened Lilliputians fired dozens of tiny arrows into his hand, face and body until he once again lay down calmly. The Lilliputians then built a stage to Gulliver's side that was about 1.5 feet tall, upon which an obviously important person stood and made a 10-minute speech to Gulliver in a language he could not understand.
கலிவர் கத்துனதுல பயந்து போன அந்த குள்ள மனிதர்கள் சுமார் டஜன் கணக்கில் அம்புகளை அவருடைய கை முகம்னு உடல் முழுதுமே அவர் அமைதியாக படுக்கிற வரைக்குமே எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒரு 1.5 அடி ஹைட் இருக்கக்கூடிய மேடை ஒன்று கலிவர் பக்கத்தில் கட்டுறாங்க. அதில் லிலிபுட்டியன்ஸில் இம்பார்ட்டன்ட் பர்சன்னாக இருக்கக்கூடிய ஒருத்தர் மட்டும் கலிவர் பக்கத்தில் போய் ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாரு. ஆனால் அவங்க பேசின லாங்குவேஜ் கலிவருக்கு புரியவே இல்லை. By now, Gulliver was really hungry. With gestures, he signaled to the little people that he wanted food and drink. The Lilliputians first got Gulliver to promise to behave himself and then promised to get him some food. இப்போ கலிவர் ரொம்ப பசியோடு இருந்ததுனால சைகை மூலமாக குள்ள மனிதர்கள்கிட்ட சாப்பாடும் தண்ணியும் வேணும்னு கேட்டாரு. ஆனால் அதுக்கு லிலிபுட்டியன்ஸ் கலிவர் அமைதியாக இருந்தால் சாப்பாடு கொடுக்குறோம்னு உறுதியளிக்கிறாங்க. They soon brought baskets of meat and several loaves of bread, which he ate 3 at a time because they were so tiny. The Lilliputians also brought 2 barrels of drink which he enjoyed even though the barrels were smaller than a glass. Lilliputians bread மீட் எல்லாம் கலிவருக்கு சீக்கிரமாகவே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கலிவர் ஒரே நேரத்தில் 3 பிரெட் பீஸா சாப்பிட்றாரு. ஏன்னா அந்த பிரெட் பீஸ் எல்லாம் ரொம்பவே குட்டி குட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேரலில் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது அவருக்கு பார்க்கும்போது கிளாஸ் டம்ளரை விட ரொம்பவே சின்னதாக இருந்துச்சு. ஆனால் அதையும் அவர் ரசித்து குடிக்கிறாரு. Gulliver was tempted as he lay on the ground to take up 50 of the small creatures in his hand and crush them, but he did not want to be pricked with arrows again, and he had promised to behave in exchange for good treatment. கலிவர் அங்கிருந்த 50 குள்ள மனுஷங்களை கையில் எடுத்து அப்படியே நசுக்கிடலான்னு நினைக்கிறாரு. ஆனால் மறுபடியும் அம்புகளால் துளைக்கப்படுவதை அவர் விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறதாகவும் ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். After he had eaten, Gulliver promptly fell asleep because his drink had a sleeping draught in it. They then set about transporting Gulliver to the capital. They used a large platform with 22 wheels pulled by dozens of 4.5-inch horses. They somehow managed to put him on the platform and dragged Gulliver down the road to the city. Suddenly, Gulliver woke up when the vehicle stopped. கலிவர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவர் குடித்த தண்ணியில் மயக்க மருந்து இருந்ததுனால உடனடியாக தூங்கிட்டாரு. கலிவர் தூங்கினதுக்கு அப்புறமா லில்லிபுட்டியன்ஸ் தங்களோட கேபிட்டல் சிட்டிக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கான வேலையை தொடங்குறாங்க. 22 சக்கரங்கள் இருக்கக்கூடிய பெரிய நடைமேடையில் ஒரு 4.5 இன்ச் இருக்கக்கூடிய குதிரைகளை கட்டி அது மூலமாக கஷ்டப்பட்டு தங்களோட சிட்டிக்கு போகக்கூடிய ரோடு வழியாக கலிவரை இழுத்துட்டு போகிறாங்க. சடனாக வண்டி நின்ன உடனே கலிவர் எழுந்துடுறாரு. 2 or 3 curious young Lilliputians wanted to see how Gulliver looked when asleep. They climbed up into the engine and advancing very softly to his face, put the sharp end of their half-pike into his left nostril. This tickled Gulliver's nose like a straw and made him sneeze. குட்டீஸ், சில லில்லிபுட்டியன்ஸ் கலிவர் தூங்குறத பார்க்க விரும்புகிறாங்க. அதுலேயும் சிலர் அவர் மேலே ஏறி மெதுவாக அவருடைய ஃபேஸ் கிட்டேயே போய் குச்சி மாதிரியான ஒரு பொருளை வச்சு அவருடைய இடது நாஸ்ட்ரல்குள்ளே விடுறாங்க. இதனால் கலிவருக்கு தும்மலும் வந்துடுது. As they started moving again, Gulliver saw that more than 100,000 Lilliputians had come out to see the strange giant. It was a carnival atmosphere and the Lilliputians seemed to be enjoying themselves, much to Gulliver's amusement. அவங்க தொடர்ந்து நகர ஆரம்பிச்சப்போ நூற்றுக்கணக்கான லில்லிபுட்டியன்ஸ் வெளியே வந்து அந்த விசித்திரமான ரொம்ப பெரிய உருவம் கொண்ட கலிவரை பார்த்துக்கிட்டு இருந்ததை கலிவரும் பார்க்குறாரு. அங்கே ஒரு திருவிழா மாதிரியான சூழல் இருந்ததை பார்த்த கலிவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. கலிவரை பார்த்த லில்லிபுட்டியன்ஸும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. Finally, they arrived at the Emperor's palace. The Emperor was there to receive Gulliver. Gulliver was lodged in an old and disused temple. His leg was chained and he could only move about a little bit. ஃபைனலாக அவங்க
எம்பரரோட பேலஸ் கிட்ட வந்துட்டாங்க. எம்பரரும் கலிவரை வரவேற்கிறதுக்காக அங்கே வந்துடுறாரு. கலிவர் இப்போ ஒரு பழைய யூசேஜே இல்லாத கோவிலில் தங்க வைக்கப்படுறாரு. ஆனால் கொஞ்ச தூரம் மட்டுமே நகர மாதிரி அவருடைய கால்களை சங்கிலியால் இந்த லில்லிபுட்டியன்ஸ் கட்டி வைக்கிறாங்க. After a few weeks, the Lilliputians and their emperor decided that he meant them no harm. So Gulliver was set free to roam around Lilliput on condition that he would not harm them and would help them in whatever way he could. Gulliver agreed and was freed. He was provided with food and water. A house was built for him. Gulliver stayed with Lilliputians, helping them in many ways. சில வாரங்களுக்கு பிறகு எம்பரருக்கும் லில்லிபுட்டியன்ஸுக்கும் கலிவர் எந்த தீங்கும் செய்யாததுனால கலிவர் கிட்ட அவரால் முடிந்த ஹெல்ப்பை இந்த லில்லிபுட்டியன்ஸுக்கு செய்யணும்னு யாருக்கும் துன்பம் தராத வகையில் நடந்துக்கணுன்ற நிபந்தனையோட சுதந்திரமாக இந்த லில்லிபுட்டை சுற்றி வர அனுமதிக்கிறாங்க. அப்புறம் லில்லிபுட்டியன்ஸ் கூட அவருக்கு தேவையான ஃபுட், வாட்டர் எல்லாமே தராங்க. ஏன் அவர் தங்குறதுக்கான வீடை கூட கட்டித்தராங்க. கலிவரும் அவரால் முடிந்த ஹெல்ப்பை இந்த லில்லிபுட்டியன்ஸுக்கு செஞ்சு கொடுக்குறாரு. Once it so happened that the neighboring kingdom of Blefuscu declared war on Lilliput. The kingdom brought 100 ships to mount an attack. The Lilliputians ran to Gulliver for help. The emperor said, "Don't let us down now, Gulliver. We need your help." பக்கத்து நாடான பெலிஃபிஸ்கியூ லில்லிபுட் மேலே போர் தொடுக்கிறதா அறிவிக்கிறாங்க. அதனால் பெலிஃபிஸ்கியோட அரசர் 100 போர் கப்பல்களை லில்லிபுட் மேலே தாக்குதல் செய்கிறதுக்காகவே நிறுத்தி வைக்கிறாரு. இதை கேள்விப்பட்ட லில்லிபுட்டியன்ஸ் கலிவர்கிட்ட ஓடி போய் உதவி கேட்குறாங்க. லில்லிபுட்டோட எம்பரரும் கலிவர்கிட்ட, "கலிவர், இப்போ எங்களை கைவிட்டுடாத, எங்களுக்கு உன்னுடைய உதவி தேவைன்னு கேட்குறாரு. Gulliver walked into the sea. He took a long rope, tied all the 100 ships together and dragged them in the water. Gulliver pulled the ships the whole day, going round and round until the army of Blefuscu was giddy and in no position to fight. Gulliver இப்போ கடலுக்குள்ளேயே நடந்து போறாரு. அவர் ஒரு பெரிய ரோப் எடுத்து அந்த 100 போர் கப்பல்களையும் ஒன்றா கட்டி தண்ணியிலேயே இழுத்துட்டு வராரு. ஒரு நாள் ஃபுல்லாகவே பெலிஃபிஸ்காவோட படை வீரர்கள் மயக்கம் அடைகிற வரைக்கும், ஏன் அவங்களால எதிர்த்து கூட போராட முடியாத மாதிரி கப்பலை சுற்றி 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 இழுக்கிறாரு. The king of Blefuscu came begging for peace between the two kingdoms. The emperor agreed. Gulliver was hailed as a hero and lived peacefully in Lilliput for many years. பெலிஃபிஸ்கு பட போரிட முடியாத நிலையில் அந்நாட்டோட அரசர் சமாதானத்தை வேண்டி கெஞ்சுறாரு. இதனால் லில்லிபுட்டோட எம்பரரும் சமாதானத்துக்கு சம்மதிக்கிறாரு. இதனால் லில்லிபுட்டியன்ஸ் கலிவரை ஒரு ஹீரோ மாதிரி புகழ்கிறாங்க. கலிவரும் பல ஆண்டுகள் லில்லிபுட்டியன்ஸோட சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழ்கிறாரு. Thank you, students.